வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் ஃபிசிக்ஸ் நியூ சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11 யூனிட் 4 வேலை ஆற்றல் மற்றும் திறன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி கணக்கு 4 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். ஏ மற்றும் பி என்ற இரு நிறை தெரியாத வெவ்வேறு பொருட்கள் மோதிக்கொள்கின்றன. தொடக்கத்தில் பொருள் ஏ ஓய்வு நிலையிலும் பி ஆனது பி வேகத்தை கொண்டுள்ளது. மோதலுக்கு பின் பொருள் பி ஆனது b/2 என்ற வேகத்தை பெற்று அதன் ஆரம்ப இயக்க திசைக்கு செங்குத்தாக செல்கிறது. மோதலுக்கு பின் பொருள் ஏ செல்லும் திசையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏ மற்றும் பி என்ற இரு நிறை தெரியாத வெவ்வேறு பொருட்கள் மோதிக்கொள்கின்றன. இரண்டு பொருட்கள் நம்ம எடுத்திருக்கோம். அந்த ரெண்டு பொருட்களும் நிறை தெரியாது. அந்த ரெண்டு பொருளும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளுது, மோதல் நிகழுது. ஓகே. தொடக்கத்தில் பொருள் ஏ ஓய்வு நிலையிலும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பொருள் ஏ ஓய்வு நிலையில் இருக்குதான். பி ஆனது பி வேகத்தையும் கொண்டுள்ளது. மோதலுக்கு முன்னாடி பொருள் ஏ ஓய்வு நிலையில் இருக்குது, ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஓகே, ஓய்வு நிலையில் இருக்குது. பி பிங்கிற வேகத்தில் இருக்குது, வேகத்தை கொண்டிருக்கு. மோதலுக்கு பின் பி ஆனது v/2 என்ற வேகத்தை பெற்று அதன் ஆரம்ப இயக்க திசைக்கு செங்குத்தாக செல்கிறது. இப்போ இந்த படம் எடுத்துக்கோங்க. பொருள் ஏ இந்த இடத்துல இருக்குது, பொருள் பி இந்த இடத்துல இருக்குது. இந்த பொருள் பி ஏ மேலே மோதுது. ஓகே. பொருள் ஏயோட நிறை என்னென்னா MA, பொருள் பியோட நிறை என்னென்னா MB. இதே மாதிரி பொருள் ஏ ஃபஸ்ட்டு மோதலுக்கு முன்னாடி தொடக்கத்தில் ஓய்வு நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரிதான். அப்போ ஓய்வு நிலையில் இருக்குது. ஓய்வு நிலையில் இருக்கும்போது அதுக்கு எந்த திசைவேகம் இருக்காது. ஸோ அப்போ மோதலுக்கு முன்னாடி அதனோட திசைவேகம் என்னென்னா U1 = 0. ஓகே. மோதலுக்கு முன்னாடி இந்த பிங்கிற பொருளோட திசைவேகம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? பி ஆனது பி வேகத்தையும் கொண்டுள்ளது. ஸோ அப்போ பியோட திசைவேகம் U2 = B மோதலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்க? மோதலுக்கு பின் பொருள் பி ஆனது b/2 என்ற வேகத்தை பெற்று, பொருள் பி b/2 என்ற வேகத்தை பெற்று அதன் ஆரம்ப இயக்க திசைக்கு செங்குத்தாக செல்கிறது. இது இந்த ஏ மேலே மோதினது பிறகு b/2 அப்படிங்கிற திசை வேகத்தில் அது இயங்கின திசைக்கு செங்குத்து திசையில் மூவதான் மோதலுக்கு பின்னாடி. இப்போ செங்குத்தாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ இந்த பொருள் பி ஏ மேலே மோதி செங்குத்தாக மேல் நோக்கி போகுது. 90 டிகிரி கோணத்தில் மேல் நோக்கி போகுது. ஸோ அப்போ அதனோட திசைவேகம் என்ன? v/2. அதை v2 சொல்லிட்டு குறிப்போம் மோதலுக்கு பின்னாடிங்கிறதுனால. இது பொருள் இரண்டுலாம், அதனால் பி, அதனால் v2 = v/2 அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிருக்கோம். ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? மோதலுக்கு பின் பொருள் ஏ செல்லும் திசையை காண்க. ஓகே. மோதல் நடந்ததுக்கப்புறம் பொருள் ஏ எந்த திசையில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. மோதல் நடந்ததுக்கப்புறம் பி ஏ மேலே மோதுது. ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மேலே ஏ மேலே மோதுது. ஸோ மோதினதுக்கப்புறம் பி கரெக்டாக செங்குத்து திசையில் போயிடுது. அப்போ ஏ எந்த திசையில் போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நேர்கோட்டு உந்த மாறாவிதி யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நேர்கோட்டு உந்த மாறாவிதியிலேருந்து எழுதிக்கோங்க. மோதலுக்கு முன்னாடி உள்ள நேர்கோட்டு உந்தம் = மோதலுக்கு பின்னாடி உள்ள நேர்கோட்டு உந்தம். மோதலுக்கு முன்னாடி உள்ள நேர்கோட்டு உந்தம் எழுதுவோம். முதல் பொருள் உந்தம் P, முதல் பொருள் A. இது தொடக்கத்தில் மோதலுக்கு முன்னாடி உள்ளது, அதனால் இனிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ PAI ப்ளஸ் P, இது இரண்டாவது பொருளோட உந்தம், அதனால் பின்னு சொல்லிட்டு குறிச்சிருக்கோம். இது மோதலுக்கு முன்னாடி, அதனால் இனிஷியல். ஓகே. PBI = இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஈக்குவல் எதாக இருக்குன்னா மோதலுக்கு பின்னாடி உள்ள உந்தங்கள். ஓகே, உந்தம். ஸோ PA ஃபைனல் ப்ளஸ் PB ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சி எழுதுவோம். உந்தம், முதல் பொருளோட உந்தம் மோதலுக்கு முன்னாடி என்ன இதாக இருக்குது, இதில் எடுத்துக்கோங்க. இது PAI மோதலுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க போகிறோம். உந்தம்னா என்னென்னா MB, P = MB, P = MB. ஸோ அப்போ அந்த நிறை MA, B திசைவேகம் என்ன? 0. ஸோ அப்போ இது என்ன கிடைக்கும்? 0, PI = 0 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் மோதலுக்கு முன்னாடி இந்த பிங்கிற பொருளோட திசைவேகம் கண்டுபிடிப்போம்.
எம்பி. ஸோ இப்போ பிங்கிற பொருள், அதனால் எம்பி. என்னோட திசைவேகம் என்ன, முதலுக்கு முன்னாடி வி. ஸோ எம்பிவி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இது வந்து பொருள் எக்ஸ் அச்சு திசையில் தான் மூவ் ஆகுது. எக்ஸ் அச்சு திசையில் தான் போய் ஏங்கிற பொருள் மேலே மோதுது. ஓகே, இங்கேருந்து இங்கே போய் மோதுது எக்ஸ் அச்சு திசையில். ஓகே, அதனால் ஐ கேப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு ஃபைனலில் மொமெண்டம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. ஏங்கிற பொருளோட மொமெண்டம் தெரியாது, அதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த இதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு திசை கிடைச்சிரும். ஓகே, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் பிபி ஃபைனல். பிபி ஃபைனல் சிஆர் ரெண்டாவது பொருளோட பிபிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எம்பி. ஸோ இப்போ எம்பி, பி வந்து v/2. திசைவேகம் முதலுக்கு பின்னாடி ரெண்டாவது பொருளோட திசைவேகம் வந்து v/2. ஸோ இப்போ எம்பி v/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது வந்து ஒய்எச் திசை. ஓகே, ஒய்எச் திசை, அதனால் ஜேக்கப், ஒய்எச் திசையில் உள்ள அழகை விட்டு ஜேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஓகே, இதுலேருந்து பிஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எம்பிவி ஐ கேப். இது அப்படியே இந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் வரும். மைனஸ் எம்பி v/2 ஜே கேப் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து என்ன சொல்லலாம், அந்த ஏங்கிற பொருள் அடையிற உந்தம் வந்து எந்த திசையில் இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸோ அதான் என்னென்னா மோதலுக்கு பின்னாடி அந்த ஏங்கிற பொருள் செல்கின்ற திசை. ஓகே, இதில் வந்து ப்ளஸ் ஐ கேப் மைனஸ் ஜே கேப், ப்ளஸ் ஐ கேப் ப்ளஸ் ஐ கேப், ஸோ அதாவது ப்ளஸ் எக்ஸ் அச்சு திசை, மைனஸ் ஜே கேப், ஸோ அதாவது மைனஸ் ஒய் அச்சு திசை. இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இந்த ஏங்கிற பொருள் வந்து உந்தமடையும், ஃபைனலாக உந்தமடையும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் அதனோட மோதலுக்கு பின்னாடி உள்ள திசை. ஓகே, இப்போ அதனோட திசையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அது எவ்வளோ கோணத்தில் வந்து மோதலுக்கு பின்னாடி எவ்வளோ கோணத்தில் வந்து போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டீட்டா வந்து இப்போ கண்டுபிடிப்போம். கீழ் நோக்கி போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ டீட்டாஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்காக இப்போ வந்து நம்ம டேன் டீட்டாஸ் ஈக்குவல் டு எடுத்துருக்கோம். டேன் டீட்டாஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, டேன் டீட்டாஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் என்ன, அடுத்துள்ள பக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எதிர்பக்கம் இதனோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, மேலே வந்து எவ்வளோ உந்தத்தில் போயிருக்கு, இரண்டாவது பொருள் வந்து எவ்வளோ உந்தத்தில் இருக்குன்னா அதே அளவு உள்ள உந்தம் தான் இங்கே இருக்கும். ஓகே, ஆனால் வந்து திசை வந்து எதிர் திசை. நமக்கு இப்போ எண் மதிப்பு மட்டும் தான் நம்ம எடுத்து வந்து சால்வ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதனோட எண் மதிப்பு என்ன, உந்தம் எம்பி v/2. ஸோ இதுவும் எம்பி v/2 தான் எதிர் திசை. ஆனால் இப்போ வந்து நம்ம எண் மதிப்பு மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இது எம்பி v/2னா இதுவும் வந்து எம்பி v/2. ஸோ இப்போ எதிர்பக்கம் என்ன, எம்பி v/2 டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் என்ன, ஸோ அடுத்துள்ள பக்கம் இது வந்து எம்பிவி. ஸோ அப்படின்னா இதுவும் அதே அளவு தான். ஓகே, ஸோ இப்போ இதனோட உந்தம் அந்த எண் மதிப்பு மட்டும் எடுத்து எழுதுங்க, எம்பிவி. இப்போ இந்த எம்பிவியும் வந்து காமனாக இருக்குது, இதில் மேலே கீழே கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் இந்த வி கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன கிடைக்கும், ஃபைனலாக 1/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ 1/2 என்ன, 0.5 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். 1/2 வந்து ஆஃபை வந்து 0.5ன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். tan theta is equal to 0.5. ஸோ இப்போ theta is equal to tan inverse of 0.5. ஸோ இப்போ tan inverse of 0.5ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோ டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதோட வேல்யூ வந்து லாக் புக்கில் பார்ப்போம். லாக் புக்கில் நேச்சுரல் டேஞ்சன்ட் இந்த பேஜ் எடுத்துக்கோங்க. இந்த பேஜில் இப்போ 0.5 இந்த டேஞ்சன்ட் இதில் வந்து 0.5 எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு நேராக என்ன டிகிரி இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ஓகே, இப்போ 0.5 இதில் வந்து 0 பாயிண்டில் உள்ளதெல்லாம் இதில் இருக்கும். இது வந்து 1 பாயிண்ட், இது ஃபுல்லாகவே 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், 2 பாயிண்ட் வேல்யூஸ், 3 பாயிண்ட் வேல்யூஸ், தென் 5 பாயிண்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ 0 பாயிண்டில் தான் நமக்கு வேணும். இப்போ அதனால் 0 பாயிண்ட் வேல்யூஸில் நம்ம இப்போ சர்ச் பண்ண போகிறோம். 0.5, ஸோ 0.4 இங்கே இருக்குது, 0.5 வேணும் நமக்கு. இங்கே 5095, 5073, இப்போ 0.50 இங்கே இருக்குது. இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.50.
இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து எக்ஸாக்டாக 0.5 வேணும். இது வந்து 5008 சரி தானே. ஸோ அதுக்கு நேராக என்ன டிகிரி இருக்குன்னா என்ன மினிட்ஸ்னா 36 மினிட் இருக்குது. ஓகே, டிகிரியில் குறிக்கிறதுனா 6 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ 36 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நியர் டு 4986 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து 5008 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ இது வந்து 30 மினிட்ஸ், இது வந்து 36 மினிட்ஸ். ஸோ இப்போ இன்பிட்வீன் தான் நமக்கு வந்து 0.5 இருக்குது. ஸோ அதனால் இங்கே 30 மினிட்ஸ்க்கும் 36 மினிட்ஸ்க்கும் மிட் பாயிண்டான 33 மினிட்ஸ்னு எடுக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து 0.5 விட 008 ஸோ இந்த பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே வந்து 0.5 விட குறைவாக இருக்குது. ஸோ இப்போ மிட் பாயிண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக 0.5 கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து 30 மினிட்ஸ், இது வந்து 36 மினிட்ஸ். ஸோ அதனால் 33 மினிட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, சிலது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து 36 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி குறிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இதில் வந்து 26 டிகிரி இதில் மிட் பாயிண்ட் எடுத்துருக்கிறதுனால 33 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே, 26 டிகிரி 33 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிக்கோங்க. இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 0.5 என்னோட ஆன்சர் என்ன 26 டிகிரி 33 மினிட்ஸ். ஓகே, இப்போ இந்த டீட்டாவோட கோணம் என்னென்னா 26 டிகிரி 33 மினிட்ஸ். ஓகே, இதில் இந்த ஏ தான் பொருள் 1, பி தான் பொருள் 2. இதில் வந்து நான் மாற்றி எழுதியிருக்கிறேன். இதை மாற்றிக்கோங்க. இது வந்து பொருள் 1, இது வந்து பொருள் 2. அதனால தான் பியோட திசைவேகம் வந்து B2 U2 அப்படின்ட்டு வச்சுருக்கோம். இது பொருள் ஏங்கிறதுனால இதனோட திசைவேகத்தை வந்து U1 B1 அப்படின்ட்டு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கிடச்சிருந்த ஆன்சரை ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். இப்படி ஆன்சர்னு போட்டு எழுதிக்கோங்க. மோதலுக்கு பின் பொருள் ஏ 26 டிகிரி 33 மினிட்ஸ் என்ற கோணத்தில் கீழ் நோக்கிய திசையில் செல்கிறது. இப்படி நமக்கு ஃபைனலாக கிடைச்ச ஆன்சரை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. இதோட பயிற்சி கணக்கு 4 வந்து முடியுது. தேங்க்யூ.